I'm Dhanarban Velusamy, CEO and founder of Infology Technologies. 2017 இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய ஐடியாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியாவோடு வருவாங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக வருவாங்க. நான் ஃபஸ்ட்டு யோசிச்சதே என்னென்னா, ஒரு வெப்சைட் பண்ணுற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். 2017 பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ் தான் நான் பெருசாக இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் பண்ண டைமில் பெருசாக எங்களுக்கு வெப்சைட்ஸ் எதுவும் கிடைக்கல. அப்புறம் அந்த 1 year அப்படியே ட்ராவல் பண்ணோம். கம்பெனி நிறைய ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சுது. 2018 பார்த்தீங்கன்னா அப்போ தான் இன்னொருத்தர் ஜாயின் பண்ணுறாரு மீன்ஸ் அவர் ஒரு வெண்டராக உள்ளே வந்தார். அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். 2018 எனக்கு ஒரு இந்த கம்பெனி அவங்க கம்பெனியோட மெர்ஜ் பண்ணிடுங்க, எனக்கு ஒரு பல்கான அமௌண்ட் சேலரியாக தரும் அண்ட் என்னோட எம்ப்ளாயீஸையும் அங்கே டேக் கேர் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. என் கம்பெனி க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. ஆனால் நான் அப்போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தால் கூட அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணுற ஐடியா எனக்கு வரல. இல்லை, நான் சஸ்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். 2018 எண்டில் அவர் அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டு 2019 ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன ஹோப் கிடச்சிது. ஒரு கிளைண்ட் கிடைச்சாங்க. அந்த கிளைண்ட்டுக்கு ஒரு 6 months ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் எனக்கு வந்துச்சு. அது டிஎன்பிஎஸ்சி எங்களோட கம்பெனி தான் பண்ணாங்க. 19 எண்டில் கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி எங்களுக்கு இருந்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அப்படியே கேன்சல் ஆக ஆரம்பிச்சிது. அதில் நிறைய ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிது. கையில் இருந்த பணத்தை எல்லாத்தையும் சேலரியாக போட்டோம். சேலரியை போட்டு மேலே அடிஷ்னலாக கடன் வாங்கி நிறைய சேலரிஸ் போட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சேலரி போடவும் பண்ணல, கம்பெனி ரன் பண்ணவும் பண்ணல. சரி, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமையில ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் மறுபடியும் டேக் ஓவர் பண்ணி எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ரிலீவ் ஆகிட்டாங்க. நானும் இன்னொருத்தர் மட்டும்தான் இருப்போம். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் மறுபடியும் எடுக்க ஆரம்பித்து மறுபடியும் அந்த கடனை ரெக்கவர் பண்ணி மறுபடியும் கம்பெனியை பூம் பண்ணி இன்றைக்கி ஒரு நார்மலான ஒரு கம்பெனி அளவுக்கு வந்திருக்கோம். 2022க்கு முன்னால் கார்கோவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. இது என்னென்னா, லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு சிஆர்எம் கார்கோவைஸ். ஒவ்வொரு கம்பெனியும் நிறைய சிஆர்எம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் கார்கோவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஆர்எம் இருக்குது. அந்த சிஆர்எம்க்கு நாங்கள் சர்வீஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. இன்ஃபோலாஜியும் ஒன்றா 2022 நாங்கள் ஆட் ஆனோம். அதுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் எழுதணும், நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எல்லாமே பண்ணி சர்வீஸ் பார்ட்னரை ஆட் ஆனோம். அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஷிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷிப்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு லைவாக ஷிப்மெண்ட்டை ஒரு கண்டெய்னரோ ஒரு ஷிப்பை ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேரை நாங்களே உருவாக்கி இப்போ மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக 2-3 கிளைண்ட்ஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஒரு பக்கமாக ஃப்யூச்சராக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அதனால அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எங்களுக்கு கிளிக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரே ஒரு ஐடியா எடுத்துகிட்டு கரெக்டாக கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் அந்த கிளைண்ட்டே உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வருவாங்க. எங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் தான். கிளைண்ட்டுக்கு நல்லா ஒர்க் பண்ணுவோம். அந்த கிளைண்ட் இன்னொரு கிளைண்ட்டுக்கு எங்களை இன்ட்ரோ பண்ணுவாங்க. வாட் எவர், ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அது மூலமாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ இந்த கார்கோவேஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீல்டு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த லாஜிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு பெரிய ஃபீல்டு, இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பேஷனேட்டாக இதை ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 2024 நாங்களும் ஒரு காம்படிட்டர் அப்படின்ற கார்கோவைஸ் பொறுத்த வரைக்கும் நாங்களும் ஒரு காம்படிட்டர் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கோம். ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பெரிய ஐடியாவே இல்லை. இதில் இந்த பிஸ்னஸில் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, இதில் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் தாண்டி வரணும் அப்படின்றதே எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிருக்கு. இவ்வளோ நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் சரி, ஒரு கம்பெனி எப்படி தான் ரன் பண்ணணும், அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 8 years மேலே ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப் ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு காரணமே அவங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணாமல் ஆரம்பிக்கிறது தான். அந்த மாதிரி ஆரம்பித்த கம்பெனியாக இருந்தால் கூட நாங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க. அந்த ஐடியாவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கான கிளைண்ட்ஸை என்ஷூர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் குட் டு கோ தான். இதில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் பண்ணுறதும்
ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து அந்த கரெக்டாக மேனேஜ் பண்ணாததும் எம்ப்ளாயீஸ்க்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதும் தான் உங்கள் ஸ்டார்ட் அப் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணன்றதை நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன்.